இனியவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். அற்புதமான பகிர்வு. மறைந்தும் மறையாமல் இருக்கின்ற புரட்சித் தலைவர் திரு எம்ஜிஆர் அவருடைய கோடானு கோடி நெஞ்சங்களை நான் மனசில் இருத்திக்கிட்டு தான் இந்த பதிவை நான் பேசுகிறேன். இதனுடைய முக்கியமான காரணம் என்னென்னா, நல்லவைகளை பற்றியும் நல்லவர்களை பற்றியும் நாம் அதிகமாக உள்வாங்கிற போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலையும் நாம் நல்லது செய்யணும், நம்ம வாழ்க்கையிலையும் கருணை இருக்கணும், நம்ம வாழ்க்கையிலையும் அன்பை கொடுக்கணும், நம்ம வாழ்க்கையிலையும் தியாகத்தை பண்ணணும், நம்ம வாழ்க்கையிலையும் நேர்மை இருக்கணும். இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நம்ம எந்த அளவுக்கு நம்ம உள்வாங்கிறோமோ அதனால தான் நான் திருப்பி நான் வாழ்க்கையினுடைய திறவுகோலோ இல்லை நான் வெற்றி கண்ணோ இல்லை அறச்சாலையோ இல்லை அரசியலும் அறத்தியுமோ எதை பண்ணாலும் எதை பேசினாலும் நான் ஏன் சொல்கிறேன்னா, எங்கெல்லாம் நன்மை இருக்குதோ அதெல்லாம் கொண்டாந்துடணும், அப்படி கொண்டாந்து சேர்க்கணும். இந்த உலகத்துக்கு ஒரு சூரியன் போதும், அதே போல் இந்த உலகத்துக்கு ஒரு நல்லவர் போதும். அதனால தான் பழம்பாடல் உண்டு. நெல்லுக்கு ஓடும் நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு ஒரு பழம்பாடல் சொல்லுது. அவைத்தாய் சொல்கிறாங்க. அதை என்னென்னா, இந்த உலகத்தில் நாம் என்ன நினைக்கிறோம், நல்லவர்கள் ஒருத்தர் இருந்தால் அந்த வெளிச்சத்தில் பல பேர் உருவாவாங்க. அதான் அர்த்தம். ஒரு நல்லவன் மட்டுமே போதாது. ஆனால் அந்த ஒரு நல்லவனால் அடி ஒற்றி இன்றைக்கி நிறைய நல்லவர்கள் வர முடியும். இன்றைக்கி பாருங்கள், அரசியலில் திரு எம்ஜிஆர் அவர்கள் 10 வருடம் 3 முறை முதலமைச்சராக இருக்கிறாரு. ஏழைகளுக்காகவே வாழ்ந்தார், ஏழைகளுக்காகவே செஞ்சார். அந்த ஆட்சி மட்டும் இல்லை, அடக்கம் இருந்தது அவர்கிட்ட, கருணை இருந்தது அவர்கிட்ட, எளிமை இருந்தது, எல்லாரையும் உபசரிக்கிற தன்மை இருந்தது, எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற தன்மை இருந்தது, அனுசரிக்கிற தன்மை இருந்தது, விலகி போனவங்களையும் திருப்பி கூட்டு வர ஒரு அன்பு இருந்தது. அதெல்லாம் அவங்களுக்கு பின்னால் வந்து ஏன் ஜெயலலிதா அம்மாக்கிட்டே அது கிடையாது. எம்ஜிஆருடைய கொள்கைகள் அவங்களாம் விட்டுட்டாங்க. அதனால தான் திருப்பி அவங்க மறுபடியும் வந்தாங்களே தவிர, ஆனால் அவங்ககிட்ட வந்து உண்மையான அந்த தியாகமோ கருணையோ அவங்ககிட்ட இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்க ஆட்சியை பொறுக்காது. திரு எம்ஜிஆர் அவர்களை விட திரு ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து அளப்பரிய ஒரு ஆதரவையும் அன்பையும் கொடுத்தாங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள். அவங்க நேர்மையாகவும் திரு எம்ஜிஆர் அவருடைய அடி ஒற்றி மட்டும் அந்த ஆட்சியை பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி கோல்டன் தமிழ்நாடு ஆகியிருக்கும். எனக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா அவங்களுடைய எம்ஜிஆருடைய கொள்கைகளே அவங்க விட்டுட்டாங்க. வேறு வழி இல்லாமல் பரவாயில்லன்னு சகிச்சுக்கிட்டு தான் நிறைய பேர் உண்மையான தொடர்களெல்லாம் வந்து ஜெயலலிதா ஆதரிச்சாங்களே தவிர உண்மையை ஆதரிக்கலை. என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தான் அவங்க ஆதரித்தாங்க. இதை ஏன் நான் கொண்டு வரேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம நாட்டில் அரிதாக போனது மனிதாபிமானம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு சேயிங் உண்டு. என்ன சொல்லுவாங்கன்னா, அளப்பரிய அருளாளனாக இருக்கிற கடவுள் வந்து முதல்ல இந்த உலகத்தை அழகாக நிர்மாணித்தாராம். அப்படி நிர்மாணிக்கிற போது அங்கங்கே மேடும் பள்ளமாக இருந்து ஆடிக்கிட்டே இருந்தது தான், அதிர்வு அதிகமாக இருந்தது தான். அப்போ அதிர்வு அதிகமாக இருந்தபோது கவனிக்கிறாராம் இறைவன். கவனிச்சுட்டு அங்கங்கே கடினமான மலைகளை நிர்மாணிக்கிறாராம். இந்த மலைகளை நிர்மாணித்த உடனே, பெரிய மலைகளை நிர்மாணித்த உடனே ஆடி இருந்த அந்த பூமி, அதிர்ந்து இருந்த அந்த பூமி அப்படியே அசையாமல் நின்று போச்சான். உடனே வானவர்களெல்லாம் போய் இறைவன்கிட்ட சொன்னாங்களாம், என்ன அற்புதமான வலிமையான மலைகளை படைச்சிருக்கிறீங்க, உங்கள் படைப்பிலே இது வலிமையானது இந்த மலைகள் தானா அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்கும்போது இறைவன் சொன்னாராம், இல்லை இந்த மலைகளையே உடைத்து எரிகின்ற அப்புறப்படுத்துகின்ற இரும்பை படைத்திருக்கிறேன், உளியை படைத்திருக்கிறேன்னாராம். அப்போ இரும்பு தான் உங்களுடைய படைப்பிலே வலிமையானதுன்னு கேட்கும்போது அந்த இரும்பையே உருக்கக்கூடிய நெருப்பை படைத்திருக்கிறேன்னு சொன்னாராம். அப்போது நெருப்பு தான் வலிமையானதா உங்கள் படைப்பில் அப்படின்னு வானவர்கள் கேட்குற போது, அந்த நெருப்பையே அணைக்கிற நீரை படைத்திருக்கிறேன், தண்ணீரை படைத்திருக்கிறேன்னு சொன்னாராம். அப்போ தண்ணீர் தான் உங்களுடைய படைப்பிலே வலிமையானதா அப்படின்னு கேட்குற போது இறைவன் சொன்னாராம், அந்த தண்ணீரையே அப்புறப்படுத்துகின்ற, அந்த தண்ணீரையே எழுச்சி கொள்ள வைக்கிற காற்றை படைத்திருக்கிறேன் அப்படின்னாராம். உருவமில்லாத காற்றை படைத்திருக்கிறேன்னு சொன்னாராம். அப்போ உங்களுடைய படைப்பிலே வலிமையானது காற்று தானா அப்படின்னு கேட்குற போது அருளாளனான இறைவன் சொன்னாராம். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தது. இடக்கைக்கு கூட தெரியாமல் அடுத்தவங்க கஷ்டப்படும் போது, அடுத்த உயிர்கள் வந்து கஷ்டப்படும் போது அந்த வழக்கையின் மூலமாக ஓடி வந்து கொடுக்குறானே, ஓடி வந்து உதவுகிறானே, அவன்தான் இந்த உலகத்திலே வலிமையானவன் அப்படின்னு சொல்லி அதை முடிப்பார். அப்படி ஒரு சேயிங் உண்டு. அப்படி ஒரு விஷயம் நான் படிச்சிருக்கிறேன். என்னென்னா, வாழ்க்கையில் உதவும் போது தான் தெரியும் வாழ்க்கையினுடைய தாத்பரியம் என்னென்னு. இன்றைக்கி திரு எம்ஜிஆர் அவர்களை ஏன் நம்ம இத்தனை பதிவுகள் கூட போட்டிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு 50 பதிவுகள் போட்டிருப்பேன் அவரை பற்றி.
ஆனால் அத்தனை பதிவுகள்லேயும் பேச பேச இன்னும் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். என்ன காரணம்னா அந்த கொஞ்ச காலத்தில் அடுத்தவர்களுக்காகவே வாழ்ந்தார் பாருங்கள். அந்த வாழ்க்கையினுடைய மையம் தான் அவரை இன்றைக்கி பேச வைக்குது பாருங்கள். நான் 1980கள் அதாவது 82ல் அவர் சத்துணவு 80க்கு வந்த பிறகு 2வது தடவை வந்த பிறகு சத்துணவு ஆரம்பிக்கிறாரு. அந்த சத்துணவு மழலையர்களுக்கெல்லாம் சத்துணவு கொடுக்கறதுக்காக ரொம்ப கடினப்பட்டு அதனால் ரொம்ப எவ்வளோ வரும், என்ன பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சத்துணவு ஆரம்பிக்கிறாரு. சத்துணவு ஆரம்பிக்கிற போது கிட்டத்தட்ட அந்த காலத்திலேயே 85 லட்சம் பிள்ளைகள் பயன்பெற்றாங்க சத்துணவில். அது மட்டும் இல்லை, அப்போ எதிர்கட்சியாக இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, கையில் பிச்சை எடுக்கிறதுக்கு தட்டை கொடுத்து அமிச்சிட்டார் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க, பரிகசித்தவங்க கடைசியில் அதுக்கு முட்டை போட்டாங்க, அதுக்கு ஊட்டமாக இருக்கிறத போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிறவங்க காலை உணவு கூட போட வந்துட்டாங்க. என்ன காரணம்னா ஒரு நல்லதெல்லாம் ஏழப்பட்டு தான் பின்னால் வரும். ஆனால் அந்த சத்துணவு போடும்போது அந்த 85 லட்சம் அந்த பிள்ளைகள் அந்த சத்துணவை வாங்கிக்கிட்டு சாப்பிட்டு அந்த கல்வி மட்டுமே இல்லைங்க. ஒரு 10 வருடம் பொறுத்து யூனிசெஃப் சொல்லுது, ஐநாவில் யூனிசெஃப் சொல்லுது, இந்தியாவில் பர்டிகுலராக தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல உடல் வாகு பலப்பட்டிருக்குது, அவங்கள கல்வி அறிவு அந்த கல்வி திறன் அதிகப்படுத்தப்பட்டிருக்குதுன்னு சொல்லி யுனிசெஃப்பில் இருக்கிற ஐநாவில் இருக்கிற யுனிசெஃப் பாராட்டுது. நான் 1990களில் 95லாம் நான் படிச்சிருக்கிறேன், அந்த ஆர்டிக்கல்லாம் படிச்சிருக்கேன். என்ன சொல்கிறேன்னா மற்றவங்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கையை மட்டுமே இல்லைங்க, அடுத்த தலைமுறை எப்படி வாழணும், அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு செஞ்சேன். அதனால தான் அன்னை தெரசா அவர்கள் சொன்னாங்க, நான் திரு எம்ஜிஆர் அவர்களை இது சாதாரணம் இல்லை, இந்த சத்துணவு இந்த மக்களுக்கு இந்த மழலைகளுக்கெல்லாம் கொடுக்கறது, இது வளர்ந்து 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 இது பின்னும் பெருசாகும். அது மட்டும் இல்லை, நல்லா ஞாபகம் அவர் சொல்கிறாங்க, அந்த அம்மா சொல்கிறாங்க, திரு எம்ஜிஆர் அவர்களை நான் இயேசுநாதருடைய மறுவடிவமாக பார்க்கிறேன்னு சொன்னார். அப்போ அற்புதமான வார்த்தை. ஏன்னா அந்த அம்மா 19 வயசில் அன்னை தெரசா அம்மா பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சும்மா சின்ன குறிப்பு எடுத்து தரேன். 19 வயசில் அல்பேனியில் வராங்க. 21 வயதில் இந்த கொல்கத்தாவில் பார்க்குறாங்க. பார்த்த உடனே அங்கே இருக்கிற இடங்களில் இந்த ஏழைகள், அனாதைகள், தொழு நோயாளிகள், அதை போலவே இருக்கிற அந்த கைவிடப்பட்டவர்கள், அதாவது அந்த ஒவ்வொரு உறவுக்காரர்களாலும் கைவிடப்பட்டவர்கள், இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. இவங்கெல்லாம் வீதியில் அலங்கோலமாக இருக்கிறாங்க, அதாவது அந்த ரொம்ப அசுத்தமாக இருக்கிறாங்க, ஒரு சாக்கடை மாதிரி இருக்கிற பகுதிகளெல்லாம் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இந்த அம்மா பார்க்குறாங்க. பார்த்த உடனே அன்பு பணியாளர் சபை அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. அப்படியே ஒரு குழு ஏற்படுத்துகிறாங்க. ஏற்படுத்தி எல்லாரையும் கொண்டு அந்த தொழு நோயாளிகளெல்லாம் கூட அவங்க அந்த புண்களெல்லாம் தன்னுடைய கைகளால் கழுவுறாங்க. அந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு இரக்க உணர்வு அந்த அம்மாவுக்கு வரும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு தொழு நோயாளியை நம்முடைய புண்களை கழுவுற போது நான் இயேசுநாதருடைய புண்களையே கழுவுறேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா. அந்த மாதிரி அந்த இரக்க உணர்ச்சியும் அந்த உண்மையான கருணையினுடைய தாக்கமும் அந்த அம்மாவுக்கு இருந்ததால்தான் அந்த அம்மா அந்த திரு எம்ஜிஆருடைய எல்லாத்தையும் அந்த விஷயமெல்லாம் கேள்விப்பட்டு, இப்படிப்பட்ட ஒரு இரக்க உணர்ச்சி இருக்கிறாரே, இப்படிப்பட்ட ஒரு மனிதநேயம் இருக்குதுன்னு சொல்லி நான் திரு எம்ஜிஆர் அவர்களை இயேசுநாதரின் மறுவடிவமாக பார்க்கிறேன்னு சொன்னாங்க அவங்க. அதனால தான் பின்னால் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நம்முடைய அதிமுக ஆட்சியில் தான் நம்ம கொடைக்கானலில் அம்மா பேரில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தை நம்ம கொடைக்கானல் ஏற்படுத்தியிருக்கிறோம். அதாவது எதுக்கு நான் இதை கொண்டு வரேன் அப்படின்னா, ஒரு நல்லவர்கள் எங்கே இருந்தாலும் அந்த நல்லவர்களை பற்றி போற்றி 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 பேசும்போது என்ன ஆகுதுன்னா, இது பார்க்குறவங்களை யாராவது ஒருத்தராவது அந்த மாதிரி பண்பு நமக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன் நான் இப்போ இதை முக்கியமாக இந்த நிகழ்வு நான் கொண்டு வந்த இந்த பதிவில் அப்படின்னா, இப்போ முக்கியமான விஷயம் இப்போ தான் வரப்போகிறேன். என்னென்னா, இந்த உலகத்தில் நான் ஏற்கனவே கூட நிறைய பகுதிகள் சொல்லியிருக்கிறேன். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான்னு பைபிள் ஒரு அற்புதமான வாசகம். சிறுமைப்பட்டவர்களை மீது தான் நம்ம கருணையாக இருக்கணும். நம்ம நல்லா வளர்ந்தவங்க மேலேயோ இருக்கிறவங்க பட்ட மேலே கருணை அந்த பிரயோஜனமே கிடையாது. அது திரு எம்ஜிஆர் அவர்கள் சிறுமைப்பட்டவங்களை மேலே கருணையாக இருக்கிறத நிறைய படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஞாபகம் வருது, நான் ஆணையிட்டால் அப்படின்னு ஒரு படம். அது 68 69 அந்த படம் வருது. அந்த படம் வரும்போது அது ஒரு பெரிய ஒரு குறிப்பு இருக்குது. என்னென்னா, அந்த படமே ஒரு கொள்ளை கூட்டத்தில் அவர் ஒரு ஆட்படுறாரு திரு எம்ஜிஆர் அவர்கள். அதுக்கப்புறம் விலகிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த கொள்ளை கூட்டத்தில் இருக்கிற அந்த கொள்ளை கூட்டத்தில் உள்ளே போய் அந்த கூட்டத்தையே திருத்துறாரு. அதுதான் அந்த கதை. ஒரு அற்புதமான கதை அது. அந்த படம் அப்போ பெருசாக போகலை. ஆனால் அது ஒரு காலம் தவறி வந்துடுது. ஆனால் அந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆருடைய அந்த படம் மட்டும் இல்லை, எத்தனை நீங்கள் படம் பார்த்தாலும் கரெக்டிவ் மெஷர் அண்டு நாட் எ பனிட்டிவ் மெஷர்.
திருத்தப்படத்தான் நோக்கமாக இருக்குமே தவிர அவர் தண்டிக்கப்பட நோக்கமாகவே இருக்காது. அவருடைய படத்தில் நீங்கள் ஒருத்தர் கூட ஒரு கொலை பண்ணதாகவோ கொன்றதாகவோ காட்சியை வைக்க மாட்டார். பழி வேணா இருக்குமே தவிர அவர் மேலே கொன்றதாக பழி வேணா அவர் மேலே வருமே தவிர கொன்றதாக ஒரு காட்சியை வைக்க வராது, ஒத்துக்கவே மாட்டார். தனக்கு இன்னல் விளைவித்த சர்வாதிகாரி 1001 தன்னுடைய நாட்டையே வந்து கேவலமாக நம்ம மதித்தான், எல்லாரையும் வந்து அடிமையாக்கினான். அப்படிப்பட்ட சர்வாதிகாரியை கூட மனமாற்றம் அடைக்க தான் பார்க்குறாரு தவிர அவர் வீழ்த்த பார்த்தது கிடையாது. அதுதான் அவருடைய எம்ஜிஆருடைய தனி குணம். ஏன்னா ஒரு தனி மனிதனுக்கு கூட, தனி ஒரு ஜீவனுக்கு கூட அதுக்குள்ள மரியாதை கொடுக்கணும்னு நினச்சிவார் அவர். அதனால தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வள்ளுவ ஆசான். எல்லா உயிர் பிறப்பு எல்லாம் ஒன்று தான். அது நம்ம வந்து அந்த செய்கிற தொழில் தான் நம்ம வேற்றுமையை பார்க்கறோமே தவிர எல்லா பிறப்பும் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு வருவார். அதைத்தான் எம்ஜிஆர் திரு எம்ஜிஆர் அவங்களை வந்து எல்லா படமும் கொண்டு வந்தார். அந்த வகையில் நான் ஆணையிட்டார் அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துலேயே மகிமையே அதுதான். அதாவது ஒரு கொள்ளை கூட்டத்தை சேர்ந்தவங்கள கூட அந்த ஒரு இருட்டில் இருக்கிற மனிதர்களை கூட ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு முனைகிறாரு பாருங்க. அதனால் அவருக்கு ஏற்படுற பாதிப்புகள், அதுலேருந்து எப்படி விடுபடுறாரு, அதுலேருந்து எப்படி பண்ணுறாரு, எப்படி கொண்டு வந்தார், இதுதான் அந்த படத்தும். இந்த படத்துக்கு ஒரு பெரிய எனக்கு ஒரு வரலாறு இருக்குது. என்ன காரணம்னா இது வந்து 2000 திரு ராஜ்குமார் சந்தோஷின்னு ஒரு பெரிய டைரக்டர், இந்திய டைரக்டர். அவர் வந்து கதர், தாமினி, கோவிந்தனிகாவுடைய அசிஸ்டண்ட் அவர். அதுக்கப்புறம் காக்கி, நிறைய படம், புகார், பெரிய பெரிய படமெல்லாம் எடுத்தவர். நான் 2000 திரு தங்கர் பச்சான் அவங்கள நண்பர் எனக்கு. அப்போ திரு தங்கர் பச்சான் கேமராமேனாக இருக்கிறார். அவர்கிட்ட வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் நிறைய ஒரு விவாதம் பண்ணுறதுக்கும் சரியான ஆள் வேணும்னு சொன்ன உடனே அப்போ என்ன சொல்கிறாரு, என் கூட வந்து தமிழ் எம்ஏ படம் எடுத்தவர் ராம், இப்போ இருக்கா பாருங்கள் டைரக்டர் ராம், அவர் நாங்கள் போகிறோம், பாம்பேக்கு போகிறோம். பாம்பேக்கு போகிறதுக்கு முன்னால் இங்கேயே தாஜ்கோண்டலில் உட்காடுறோம். 2 நாள்லேயே இன்டர்வல் போட்டோம். அந்த படத்தை பேர் வந்து லஜ்ஜா. பெரிய ஆர்டிஸ்ட்லாம் அதிகமாக, அனில் கபூர், மனிஷா கொய்ராலா, மாதுரி தீக்ஷித், நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிறவங்க. அப்போ அதுக்காக நாங்கள் வந்து இங்கே தாஜ்கோண்டல் இங்கே தான் வராரு அவர் வந்து எப்படி ராஜ்குமார் சந்தோஷம்னா பெரிய எம்ஜிஆருடைய பக்தர் அவர். அம்மா வந்து தமிழ், அப்பா வந்து சந்தோஷி. அவங்க பார்த்தா படுகாஸ் நினைக்கிறேன் அவருடைய இனம். ஆனால் அவர் எம்ஜிஆருடைய படங்களுடைய பெரிய பித்தன். எதை பற்றி பேசினாலும் எம்ஜிஆர் பற்றி தான் பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு டைரக்டரை அவரை பற்றி நான் நிறைய பேசும்போது நாங்கள் ரொம்ப பரிமாறும்போது அவர் தான் என்ன முதல் ஃபைட்டில் கூப்பிட்டு போகிறாரு. ரொம்ப அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த படம் லஜ்ஜாவில் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ண கதை வடிவமாக 2000 வந்த படம். அப்போ அவர் வந்து சொன்னார், நான் எம்ஜிஆர் படங்களை பார்த்து தான் நான் வந்து என்னுடைய படங்களை வந்து நல்லது வைக்கணும்னு நினச்சேன் அவர் சொல்லுவார். அதே போலவே ஒரு காட்சியில் கூட வைக்கும்போது கூட அது ஓவர் ஏர் பண்ணுற பாருங்க, மறைஞ்சிருந்து கேட்குறோம் இல்லையா, அது கூட ஒரு முறைக்கு மேலே வைக்கவே மாட்டார் அவர். சங்கர் அதுவே தப்பான விஷயம் சங்கர், அது வைக்காதீங்க சங்கர், வேணாம் சங்கர் அப்படின்வார். அப்படிப்பட்ட அந்த நல்ல எண்ணத்தை சொல்லுவார். இந்த நல்ல எண்ணத்தை நான் எம்ஜிஆர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன்னார். அப்போ அவர் தாஜ்கோண்டல் இங்கே வருவார், மெட்ராஸில் இங்கே தான் தங்குவார் நுங்கம்பாக்கத்தில். அப்போ நாங்கள் எல்லாம் போய் டிஸ்கஷன் போவோம். ஒரு தடவை நான் திரு தங்கர் பச்சான், ராம், அவர் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணோம், நான் ஒரு இடத்துல சாப்பிட்டு இங்கே வடபழனியில் பொன்னுச்சாமி ஹோட்டலில் நினைக்கிறேன் சாப்பிட்டு என்ன பண்ணோம், நேராக போகும்போது காரில் போகும்போது இங்கே லிபர்ட்டி அப்போ ஓடி இருந்தது. லிபர்ட்டியும் ஒரு தேட்டர், சின்ன தேட்டர். அந்த தேட்டரை நான் ஆணையிட்டாலும் போட்டிருந்தது. அந்த நானே பார்த்த உடனே சங்கர் நம்ம இந்த படத்தில் பார்க்க முடியுமா, நைட்டு ஒரு 10-10:15 இருக்கும். உடனே தங்கர் என்ன பண்ணார், படம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சார், இருந்தாலும் வாங்க சார் கேட்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், தங்கர் பச்சான் என்ன பண்ணார், நேராக அந்த காரை கொண்டு போய் லிபர்ட்டியில் வெளியே நிறுத்திட்டு போய் சொன்ன உடனே தங்கர் பச்சான் தெரியுது எல்லாருக்கும், இந்த மாதிரி டைரக்டர் ராஜ்குமார் சந்தோஷின்னு சொன்ன உடனே பார்க்கலாமான்னு சொன்ன உடனே உள்ளே அவங்க அனுமதிச்சாங்க. நாங்கள் போய் 4 பேரும் பார்க்குறோம். பார்த்தா நல்ல வேளை நான் பிழைத்து கொண்டு அந்த பாட்டு போகுது. பார்த்தா அவங்க கூட அசிஸ்டன்ட் 2 பேர் அசிஸ்டன்ட் இருக்காங்க, இந்திய அசிஸ்டன்ட்ஸு. அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, கத்துறாங்க தியேட்டரில், அந்த பாட்டு வரும்போது கத்துறாங்க. இவர் வந்து சொல்கிறாரு, பார்த்தீங்களா எப்படி கிரேஸ் இருக்குது பார்த்தீங்களா எம்ஜிஆருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு இவர் அவங்க அசிஸ்டன்ஸுக்கெல்லாம். சொல்லிவிட்டு நாங்கள் அப்புறம் ஒரு 1 hour உட்காந்துட்டு படம் முடியும் நாங்கள் கிளம்பிட்டோம் தாஜ்கோண்டலுக்கு. ஆனால் அவர் அப்படிப்பட்ட ஒரு பக்தர் அவர். அதனால தான் சொல்லுவார், அவருடைய படங்கள் எல்லாமே சமூக வீச்சாதாரம். டாமினியெல்லாம் அப்படி தான் படம். இதுக்கு நான் சொல்ல வரேன் பாருங்கள், ஒருத்தருடைய திரு எம்ஜிஆர் ரசிகராக இருந்தால் தன்னுடைய படைப்பில் கூட அதை கொண்டு நினைக்கிறாரு பாருங்கள். அந்த படம் அந்த நான் ஆணையிட்டார். அதில் தான் அந்த முக்கியமான சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னா அந்த திருடர் கூட்டம், அந்த கொள்ளை கூட்டம், அவங்க திருந்தணும்னு முயற்சி பண்ணுறாரு பாருங்கள். அப்போ வந்து மறுபடியும் போகும்போது அங்கே நடக்கிற இன்னல்களுக்கு ஒரு பாட்டிலே சொல்லியிருப்பார். தாய் மேலானை தமிழ் மேலானை குருடர்கள் கண்ணை திறந்து வைப்பேன், தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பேன், தாய் மேலானை தமிழ் மேலானை. பாருங்க பல்லவிலே
தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பேன், தாய்மேல் ஆணைன்னு பல்லை சொல்கிறார் சரணத்தில். இருட்டினில் வாழும் இதயங்களே கொஞ்சம் வெளிச்சத்தில் வாருங்கள், நல்லவர் உலகம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள். எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை, அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை, வாழ்க்கையில் தோல்வி இல்லை. என்ன அழகு பாருங்க. திரு வாலி சார் இதில் பாட்டு, திரு எம்எஸ்வி மியூசிக் போட்டிருப்பாரு. அந்த பிக்சரைசேஷனே சாணக்கியான ஒரு டைரக்டர். பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கையை ஒரு மனிதனுடைய ஒரு மோசமான மனிதனோட இடையில உள்ள புகுந்து அந்த எதிர்ப்பெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு அவர் இங்கே ஓடி அங்கே ஓடி அதில் அதை பண்ணுவார் பாருங்க. இருட்டினில் வாழும் இதயங்களே, ஒரு கொள்ளை கூட்டமாக இருக்கிறீங்களே, இருட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, நீங்கள் வெளிச்சத்தில் வாருங்கள், நல்லவர் உலகம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள். நல்ல உலகம் எப்படின்னு பாருங்க. எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை, அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை. பாருங்க, திரு எம்ஜிஆர் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்னு உணர்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு தோல்வி கிடையாது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நாளெல்லாம் சினிமாவில் பாரதி கண்ணம்மா, மறுமலர்ச்சி, அழகி, ஆட்டோகிராஃப், பாண்டவர் பூமி, சந்தோஷம், எல்லா படங்களுக்கும் நான் முதன்மை இணைக்க நான் இருந்திருக்கிறேன், ரத்தமும் சதயமாக இருந்திருக்கிறேன். காரணமே நான் நினைப்பேன் எப்படி இது சினிமா எம்ஜிஆர் தான் நாங்கள் வந்தோம். அது பாருங்க, அந்த கருத்தையும் அந்த கொள்கையும் உள்வாங்கி அந்த மாதிரி படங்கள் தான் நமக்கே வருது. ஒரு சமுதாயத்தில் வந்து நல்ல படங்கள் மட்டுமா நான் படம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வருது. பாருங்க, என்ன காரணம்னா எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை. பாருங்க, ஒரு அடி ஒற்றி வரும்போது அவருக்கு யாருக்கு அந்த இந்த எந்த பாதையை அவர் வந்து கொண்டு வந்தார், அதுக்கு இருக்கு நிறைய வரலாறு இருக்குது. நான் சொல்கிறேன் பின்னால். அவர் வாழ்க்கையில் அதே எழுதுறாரு அவர். இது ஃபர்ஸ்ட் சரணம். ரெண்டாவது சரணம் சொல்கிறார். தனி ஒரு மனிதன் திருந்தி விட்டால் சிறைச்சாலைகள் தேவையில்லை, இருப்பதை எல்லாம் பொதுவில் வைத்தாலே எடுப்பவர் யாரும் இல்லை, பிறவியில் எவனும் பிழைகளை சுமந்தே வாழ்க்கையை தொடங்கவில்லை, பின்பு அவனிடம் வளர்ந்த குறைகளை சொன்னால் வார்த்தையில் அடங்கவில்லை, வார்த்தையில் அடங்கவில்லை. தனி ஒரு மனிதன் திருந்துவிட்டால் சிறைச்சாலைகள் தேவையில்லை, இருப்பதையெல்லாம் பொதுவில் வைத்தாலே எடுப்பவர் யாரும் இல்லை. இன்னும் கம்யூனிசம் பாருங்க. பிறவியில் எவனும் பிழைகளை சுமந்தே வாழ்க்கையை தொடங்கவில்லை, வரும்போதே எவனும் பிழையை பண்ணிட்டு வர்றதில்லை, பிழையை வந்து அவன் அதை நினைச்சோட வர்றதில்லை, பின்பு அவனிடம் வளர்ந்த குறைகளை சொன்னால் வார்த்தையில் அடங்கவில்லை. அப்போ என்ன, ஏன் பாவம் பரிதாபப்படுறோம் நாம், ஏன் அவன் வாழற வழி தெரியல, அவன் வாழறதுக்கு ஒரு பிடிமானம் இல்லை, அவன் வாழ்கிற பாதையை அவனுக்கு தெரியல. அப்போ இந்த மாதிரி முன்னோர்கள் போன பாதையை தான் நாம் எப்போவுமே உள்ள போனோம். அதனால தான் பொச்சாவாமையில் வைப்பார் ஐயா, புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும், செய்யாது இகழ்ந்தாருக்கு எழுமையும் இல்லைன்னுவார். புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும்னுவார். புகழ்ந்தவனா என்ன, இவங்கெல்லாம் போன்று போனாங்க பாருங்கள், இந்த அறிஞர்களெல்லாம், இந்த முக்கியமான இந்த மனித நேய பெரிய மேதைகளெல்லாம் இருக்காங்களே, இவங்க போன பாதையை நம்ம மறந்துட்டோம். அது அந்த போற்றி செயல் வேண்டும், அதை தான் இப்போ நம்ம பண்ணிட்டுக்கிறோம். எனவே இந்த மாதிரி ஒரு மனிதத்தினுடைய உச்சத்தை தொட்டவர்கள் இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால தான் திரு முத்துலிங்க சொல்லுவார், அடிக்கடி அவங்க பேசும்போது அடிக்கடி சொல்லுவார், மலைகளில் சிறந்தது இமயம், மலர்களில் சிறந்தது தாமரை, நதிகளில் சிறந்தது கங்கை, அதை போலவே மனிதர்களில் சிறந்தவர் திரு எம்ஜிஆர் அவர் அப்படின்வார். அவருடைய புகழ் என்றைக்குமே ஒழியாது. ஏன்னா மனிதத்துவத்தை தன்னுடைய கலைகள் மூலமாக மட்டுமில்லை, தன்னுடைய செயல்கள் மூலமாக, தன்னுடைய அன்பின் மூலமாக, தன்னுடைய சொற்களின் மூலமாக அவ்வளவு அற்புதமான வாழ்ந்துட்டு போயிருக்கிறார். அதனால் இந்த மாதிரி நிலையில் அந்த மாதிரி மேதைகளை நம்ம திருப்பி நினச்சி திருப்பி அவங்க உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து அவங்க வாழ்ந்து போன அந்த வாழ்ந்து வழிகாட்டிட்டு போன அந்த பாதையை நான் மறக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த நிகழ்வை நான் இதோடு நிறைவு செய்கிறேன். அன்புடையவர்களே, அற்புதமான இந்த தமிழ் தீக்கு உங்கள் உதவியெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக எனக்கு தோணுது. ஏன்னா இது எனக்கு திரு பரமசிவம் அவர்களை அதே மாதிரி சில பேரெல்லாம் எனக்கு விசாரிக்கிறாங்க, கேட்குறாங்க, சில பேர் உதவி செஞ்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி இதை நீங்கள் மேன்மேலும் இந்த நன்மையையும் தர்மத்தையும் சத்தியத்தையும் உண்மையையும் நம்ம இந்த உலகமெல்லாம் பரப்புறதுக்கு தான் இந்த தமிழ் தீ மாதிரி பரவணுன்றதுக்காகத்தான் இந்த தமிழ் தீயை நாங்கள் இயக்கிறோம். இந்த தமிழ் தீக்கு உங்களால் நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஷேர் பண்ணுங்கள், நல்ல கருத்துக்களை எல்லார்ட்டும் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமானது. முடிந்தால் கமெண்ட்ஸ் போடுங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் உங்களுக்கு உதவக்கூடிய நிலையில் இருந்தீங்கன்னா
அந்த எண்ணம் இருந்ததுன்னா நீங்கள் நிச்சயமாக இதுக்கு உதவுங்க. உங்கள் சிறிய உதவியாக இருந்தால் கூட எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து இது வந்து நாங்கள் நிச்சயமாக ஒரு பணத்துக்காக இதை ஆரம்பிக்கவே இல்லை. இது வரைக்கும் நான் ஒரு 350 வீடியோ மேலே நான் பகிர்ந்துருக்கிறேன். எல்லாமே நம்மளோட சமூகம், நம்முடைய நாடு, நம்ம தேசம், நம்மளோட உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஓர் இனம்ன்ற நினைக்கிற நினைப்போட தான் நான் இதை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். எனவே உங்களால் முடிந்தால் நிச்சயமாக அந்த உதவி எடுத்துக்க தயாராக இருக்கிறேன்.